Shri Parasakthi Vidyalaya Cbse Class 7th Subject Mathematics. Welcome back students. Today we are going to learn chapter 3 exercise 3.3. The first one, use the bar graph figure 3.3 to answer the following question. The first question is which is the most popular pet, and the second question, how many students have dog as a pet. Listen, the bar graph நீங்க observe பண்ணிட்டு இந்த two questions-க்கு answer பண்ணணும். Okay, so figure 3.3, this one. Pets owned by students of class 7. So 7th standard student உடைய pets வந்து இங்கே list out பண்ணியிருக்காங்க. The pets are dogs, cats, rabbits, hamsters, others. Okay, other pet animals தான் others கொடுத்துருக்காங்க. The y-axisல இருக்கிறதெல்லாம் the number of students. Okay, listen, students. ஸோ இங்கே வந்து ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2-2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 1 unit equal to 2 students அப்படிங்கிற ஸ்கேலை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டாகுடைய நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டாக். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் லைக் டாக்ஸ். ஓகே, டாகை பெட்டாக வச்சுருக்கிறவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த டாகோடைய பாரை வந்து எதில் எண்ட் ஆகுது அப்படின்னா 8. ஓகே, ஸோ 8 ஸ்டூடெண்ட்ஸோடைய பெட் அனிமல்ஸ் என்னது, டாக் வந்து எத்தனை பேர் பெட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னா 8. ஓகே, 8. அண்ட் கேட் வந்து எத்தனை பேர் வந்து லிசன் டாக்ஸை 8 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெட்டாக இருக்குது. ஓகே, அண்ட் கேட் வந்து எதில் எண்ட் ஆகுதுன்னா 10. ஓகேவா, 10. லிசன், திஸ் ஒன் இஸ் த 10. அண்ட் rabbit how many students? 2. ஓகேவா, rabbit 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெட்டாக வச்சுருக்காங்க. அண்ட் ஹாம்ஸ்டர்ஸை எத்தனை பேர் பெட்டாக வச்சுருக்காங்கன்னா 4க்கும் 6க்கும் பிட்வீனில் இருக்கப்போ தட் இஸ் த 5. ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸ் owned by hamsters. ஓகே, ஸோ அண்ட் அதர் பெட் அனிமல்ஸை எத்தனை பேர் ஓனாக இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா 2க்கும் 4க்கும் இன்பிட்வீனில் இருக்குது, அப்போது 3. ஓகேவா, ஸோ டாக்ஸோடைய பார் வந்து எதில் எண்ட் ஆகுதுன்னா 8, கேட்ஸோடைய பார் வந்து எதில் எண்ட் ஆகுதுன்னா 10, அண்ட் ராபிட்ஸ்க்கு 2. ஓகே, 2 ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஹாம்ஸ்டர்ஸ் 4க்கும் 6க்கும் பிட்வீனில் 5. அப்போது அதர் பெட் அனிமல்ஸும் வச்சுருப்பாங்கள்ல, அவங்க வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோனா 2க்கும் 4க்கும் பிட்வீனில் இருக்குது, அப்போது 3. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ விச் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் பெட், த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இதிலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எந்த பார் வந்து லென்த்தியாக இருக்கோ அதுதான் மோஸ்ட் பாப்புலர் பெட்டாக இருக்கும். ஸோ கேட்ஸ். ஓகே, கேட்ஸ் தான் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் பெட். ஓகே, நீங்கள் ஆன்சர்ஸை புக்லேயே நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் how many students have dog as a pet? The second question, dog வந்து பெட் அனிமலாக வச்சுருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு கேட்குறாங்க. ஸோ டாக் பாருங்கள், டாக் வந்து 8. ஓகேவா, 8 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் த ஆன்சர். ஸோ நம்ம இந்த பாரை வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த 2 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். த செகண்ட் கொஸ்டின், ரீட் த பார் கிராஃப் 3.4. இந்த 3.4 பார் கிராஃபை ரீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆன்சருக்கெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, which shows the number of books sold by a bookstore during 5 consecutive years and answer the following questions. ஸோ ஒரு புக் ஸ்டோரில் வந்து 5 கன்சிக்யூட்டிவ்னா 5 வருஷம் தொடர்ந்து அவங்க புக்கை சோல்டுன்னு என்னது விற்றுருப்பாங்க. அதோடைய இங்கெல்லாம் இந்த பாரில் அதோடைய இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பார் கிராஃப் மூலயமா அந்த 5 இயர்ஸ், ஓகேவா, 1989லேருந்து 1993 வரைக்கும் எவ்வளோ சோல்டு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அந்த புக் ஸ்டோர்லேருந்து புக்ஸை விற்றுருக்காங்க அப்படிங்கிறத இந்த பார் கிராஃப் மூலயமா நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணணும். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அபவுட் ஹவு மெனி புக்ஸ் வேர் சோல்ட் இன் 1989, 1990, 1992. ஓகேவா, இந்த மாதிரி 4 கொஸ்டின் கேட்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார் கிராஃபை அப்சர்வ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் யுவர் எக்ஸ் ஆக்சிஸ், தட் மீன்ஸ் இட் இஸ் அ இயர்ஸ். ஓகே, ஒய் ஆக்சிஸில் இருக்கலாம் நம்பர் ஆஃப் புக்ஸ். இந்த இதுலேயுமே இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கலாம் பெட் அனிமல்ஸ், ஒய் ஆக்சிஸில் இருக்கலாம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே இப்போ செகண்ட் சம்மில் திஸ் ஒன் இஸ் த இயர்ஸ், திஸ் ஒன் இஸ் த நம்பர் ஆஃப் புக்ஸ். ஓகே, இங்கே ஸ்கேல் அவங்களே நோட் பண்ணியிருக்காங்க. ஸ்கேல் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 புக்ஸ். ஸோ 100 நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். 0க்கு நெக்ஸ்ட்டில் இருக்கிற அந்த 1 யூனிட்டை வந்து 1 சென்டிமீட்டர் ஆர் 1 யூனிட் எதுனாலும் ரைட் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் உங்கள் ஸ்கேல் எடுத்திங்கன்னா உங்களுடைய கிராஃப் நோட்டில் இந்த இப்போ 0 மார்க் பண்ணியிருப்பீங்க, 100 மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா இது ரெண்டையும் நீங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்கும். அதனால தான் இங்கே 1 யூனிட் இல்லாட்டி 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுதாங்க. ஓகேவா, ஸோ 100, 200, 300 அப்படிங்கிறது 600 வரைக்கும் நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ
the second question பாருங்க, in which year were about 475 books sold, about 225 books sold. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம தான் அசியூம் பண்ணணும். ஆனால் 2 இயர்ஸ்க்குள்ளே புக்ஸை நம்பர் ஆஃப் புக்ஸை கொடுத்துருக்காங்க 475 225 அப்படிங்கிறத. ஸோ 475ங்கிறது பாருங்கள் 400க்கும் 500க்கும் பிட்வீனில் இருக்கும். ஓகேவா, இதுக்கு இடையில இருக்கும். ஸோ அப்போ இதுதான் 475. ஸோ எந்த இயர்னா 1990. அண்ட் 225. ஸோ 225னா 200க்கும் 300க்கும் பிட்வீனில் இருக்கும். அப்போ 1992 நம்பர் ஆஃப் புக்ஸ் தான் அது 225. ஸோ இங்கே வந்து கொஸ்டின்ஸில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 1989 அண்ட் 1991 1993 இந்த 3 இயர்ஸ்க்கும் உள்ள நம்பர் ஆஃப் புக்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை அஸ்யூம் தான் பண்ண முடியும். நம்ம அதை வந்து கரெக்டாக எக்ஸாக்டான ஆன்சரை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே டிவிஷன்ஸ் வந்து நம்ம கிராஃப் நோட்டில் இருக்க மாதிரி பாருங்கள், டிவிஷன்ஸ் வந்து அந்த ஸ்மால் லைன்ஸ்லாம் இருக்கும்ல, ஒரு 2 யூனிட்டுக்கு இன்பிட்வீன்லலாம் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸாக்டாக ஆன்சர் சொல்லலாம். ஆனால் புக்கில் வந்து அந்த மாதிரி இல்லைனால நம்ம வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவை தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா, இந்த 3 இயர்ஸ்க்கு 1989 1991 அண்ட் 1993 இந்த 3 இயர்ஸ்க்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் 1990க்கும் 1992க்கும் இங்கே வந்து இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கிவன் கொஸ்டின்லேயே இருக்குது 475 225. ஸோ அதை நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ 475னா இந்த 2 நம்பர்ஸ்க்கு இன்பிட்வீன்லாம் இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் த 475. 225னா 200க்கும் 300க்கும் பிட்வீனில் இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் த 225. ஸோ இது மட்டும் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 இயர்ஸ்க்குள்ள நம்பர் ஆஃப் புக்ஸை நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க 1 சென்டிமீட்டருக்கு 100 புக்ஸ். ஸோ 100 இன்க்ரிமெண்ட் ஆகும் ஒய் ஆக்சஸில். ஓகே, ஸோ 989க்கு நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் 118 போட்டிருக்கோம். ஸோ டிவிஷன்ஸ் வந்து நம்ம 10 எடுக்கிறோம். ஸோ இப்போ 100க்கு நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குன்னா 110 120 அதை மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1989க்கு 180 இட் இஸ் அஸ்யூம், நம்மளாக தான் அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 1991க்கு எக்ஸாக்டாக 300 இருக்குது. ஸோ 300 அப்படின்னு போட்டிருக்கோம். அண்ட் 1993லையும் எக்ஸாக்டாக உங்களுக்கு 600க்கு வந்திருக்கு. ஸோ 600 அப்படிங்கிறத ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து தான் கொஞ்சம் 175 இருக்கலாம், 180 கூட இருக்கலாம். ஸோ இதை நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ 1989ல் number of books எவ்வளவு 180 books sold. okay, in 1990 475 books sold. ஓகேவா, அந்த புக் ஸ்டோரில் இருந்து 1990 இயர்ஸில் வந்து 475 புக்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஓகே, 1991ல் வந்து 300 புக்ஸை சோல்ட் ஆயிருக்கு. அண்ட் 1992ல் 225 புக்ஸ் வந்து அந்த புக் ஸ்டோர்லேருந்து விற்றுருக்காங்க. அண்ட் 1993ல் 600 புக்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்கு. ஓகேவா, அப்போது இப்போ 4 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். The first question about how many books were sold in 1989, 1990, 1992. ஸோ எத்தனை புக்ஸ் விற்றுருக்கு அப்படிங்கிறத 1989ல் 1990 1992. ஸோ 1989ல் எவ்வளவு 180 இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் 1990ல் எவ்வளவு 475. It is given in the question. Okay, and 1992ல் 225. It is also given in your question. So இதை ரைட் பண்ணணும். ஓகே, நீங்கள் இந்த first and second questions answers write it down in your மேக்ஸ் புக். ஓகே, இந்த டெக்ஸ்ட் புக்லேயே நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். புரியுதா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சரையும் செகண்ட் கொஸ்டின் ஆன்சரையும் புக்லேயே நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ப்ராப்பராக நோட்லாம் எடுத்து ரைட் பண்ண வேண்டாம். And second question 475 books sold. In which year were about 400 books sold? So 475 books sold on a year என்னது 1990. And 225 books sold on a year என்னதுனா 225. 225 books sold on a year என்னதுனா 1992. ஸோ இதை மாதிரி நீங்கள் புக்லேயே ரைட் பண்ணிக்கலாம். 1989ல் வந்து 180 புக்ஸ், 1990ல் 475 புக்ஸ், 1992ல் 225 புக்ஸ் அப்படிங்கிறத. ஓகேவா, செகண்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சரையும் உங்களுக்குள்ள ரைட் பண்ணிக்கலாம் 1990 அண்ட் 1992. புரியுதா, 475 புக்ஸு வித்த வருஷம் என்ன அப்படின்னா 1990. 225 புக்ஸ் சோல்டான இயர் என்னது அப்படின்னா 1992. அண்ட் தேர்ட் கொஸ்டின், லிசன், in which year were fewer than 250 books sold? ஸோ 200 என்ன மீனிங் அப்படின்னா 250 புக்ஸை விட கம்மியாக, ஃபியூவர்னா அதை விட குறைவா. ஓகேவா, அதை விட குறைவாக விற்ற வருடங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 250 புக்ஸ்க்கு ஃபியூவர்னது குறைவா, 250 புக்ஸ்க்கு கீழே, அதுக்கு கீழே விற்ற
வருஷம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 250க்கு கீழே உள்ள நம்பர்ஸ், அதுக்கு பிலோ நம்பர்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 180 அண்ட் ஓகேவா 180 இட் இஸ் பிலோ தேன் it is lesser than 250. 250 விட இது லெஸ்ஸர் நம்பர். ஓகேவா ஃபியூவர்னு என்னது குறைவுன்னு அர்த்தம். ஸோ 180 புக்ஸ் வந்து 250 புக்ஸை விட லெஸ் தென் நம்பர். அண்ட் 225 இட் இஸ் ஆல்சோ லெஸ்ஸர் நம்பர். ஓகேவா 250 விட 225யும் 180யும் தான் லெஸ்ஸான நம்பர். ஸோ இந்த 2 இயர்ஸும் தான் அந்த 250 புக்ஸை விட கம்மியாக விற்ற வருடங்கள். ஓகேவா ஸோ 1989ம் 1992 தான் ஆன்சர். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம் 1989 அண்ட் 1992. புரியுதாமா? 250 புக்ஸை விட கம்மியாக எந்த வருடங்கள்லாம் விற்றுருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ 1989 அண்ட் 1992. ஓகே அண்ட் கேன் யூ எக்ஸ்பிளைன் how you would estimate the number of books sold in 1989. 1989லே எத்தனை புக்கு விற்றுருக்காங்கங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா 118 டேரெக்டாக நம்ம எழுத முடியாது. அது எப்படி நீங்கள் வந்து 180 நம்ம மென்ஷன் பண்ணுதோ 180 எப்படி நீங்கள் இதில் அஸ்யூம் பண்ணீங்க அப்படிங்கிறத கேட்காங்க. ஸோ அதுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷனை இப்படி புக்கில் ரைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராப்பராக நோட்லேயும் நான் கிளியராக எழுதியிருக்கேன், அதையும் காட்டுறேன். ஓகே லிசன், நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.3ல ஃபஸ்ட்டு கொஸ்டின்குள்ளே ஆன்சர் என்னது? ஃபஸ்ட்டில் ஏ உள்ள ஆன்சர் கேட். ஓகேவா கேட்டு தான் நிறைய பேர் பெட்டாக வச்சுருக்காங்க. அண்ட் பி வந்து 8 ஸ்டூடெண்ட்ஸ் தான் டாகை பெட்டாக வச்சுருக்காங்க. அந்த ஆன்சர்ஸை இப்படி நீட்டாக ரைட் பண்ணியிருக்கனால ஓகேவா உங்களுக்கு புக்கில் வந்து கிளியராக தெரியாதுங்கிறதுக்காக இப்படி மறுபடியும் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கேட்டிருக்காங்க? 1989, 1990, 92 இந்த 3 இயர்ஸில் உள்ள நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ 180 புக்ஸ், 475, 225 புக்ஸ். ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் புக்கில் ரைட் பண்ணால் போதும். ஓகே இந்த செகண்ட் கொஸ்டின் என்னது? 475 புக்ஸ் சோல்டான இயர் என்னன்னு கேட்டிருக்காங்க 1990. 225 புக்ஸ் சோல்டான இயர் என்னன்னு கேட்டிருக்காங்க 1992. அண்ட் தேர்ட் கொஸ்டின் என்னது? 250 புக்ஸை விட கம்மியாக விற்ற வருடங்கள். ஓகேவா அதை விட கம்மியாக சோல்டான இயர் என்ன அப்படின்னா 1989ல் 180 தான், 225 இதுவும் தான், இது ரெண்டும் தான் அதை விட லோயஸ்ட் நம்பர். ஸோ 1992. ஃபோர்த்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1989ல் 180 புக்ஸ் நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிட்டோம் 180 புக்ஸ்ன்னு. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க? 180 புக்ஸுங்கிறத நீங்கள் எப்படி அஸ்யூம் பண்ணீங்கன்னு கேட்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஆன் ஒய் ஆக்சிஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த புக்கில் நம்ம கிராஃபை பொறுத்தாலே கிராஃபை பார்த்தா என்ன செய்யணும்? இந்த ஒய் ஆக்சிஸில் இருக்க எல்லாமே நம்பர்ஸ். ஸோ அப்படி தானே ஸ்கேல் நம்ம அதை வச்சு தானே மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் on y-axis ஓகேவா அந்த y-axisல the line is divided into 10 small parts of 10 books each. So we can estimate in 1989 is 180 books. ஓகேவா அந்த y-axisல ஒரு யூனிட்லேருந்து அடுத்த யூனிட்டுக்கு 10 ஸ்மால் பார்ட்ஸ் இருக்குது. ஓகே 10 ஈக்குவல் டிவிஷன் இருக்குது. ஸோ அதை ஒவ்வொன்றையும் 10 புக்ஸாக நாங்கள் எடுத்திருக்கோம். அதனால தான் 180 புக்ஸ் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆன்சர்ஸை நீங்கள் புக்கில் ரைட் பண்ணிக்கோங்க. லிசன், புரியுதா? இங்கே 100லேருந்து இப்போது 180ங்கிறத எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோன்னு சொல்லுவோம். ஸோ 100 அதுக்கு நெக்ஸ்ட் டிவிஷன் என்ன இருக்கும்? 110. ஸோ 10 புக்ஸுங்கிறத ஒரு டிவிஷனுக்கு ஈச் டிவிஷனை நம்ம 10 எடுத்திருக்கோம். ஓகேவா அடுத்த 130, 140, 115 அந்த மாதிரி நாங்கள் 10 டிவிஷனாக எடுத்தனால ஒரு டிவிஷனுக்கு 10 புக்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். ஸோ 10 டிவிஷன் இருக்கும். அப்போது அந்த 1989 இயரில் 180 புக்ஸை சோல்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணோம் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் புக்கில் வந்து ஆன்சர்ஸை இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா நான் நோட்டில் எழுதியிருக்கிறதுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். நீங்கள் ஆன்சர்ஸை புக்லேயே ரைட் பண்ணிக்கலாம். ஓகே அண்ட் த தேர்ட் கொஸ்டின். ஓகே listen exercise 3.3 the third sum. The first 2 sums write it down in your maths book. Okay third sum write it down in your graph note. So number of children in 6 different classes are given below. Represent the data on a bar graph. So 6 different classes கொடுத்துருக்காங்க. That means 5th standardலேருந்து 10th standard வரைக்கும் number of children list out பண்ணியிருக்காங்க. Okay so class 5th 6th 7th 8th 9th 10th. ஸோ ஒரு சிங்கிள் லைன்லேயே நீங்கள் அந்த டேபிளை வந்து ரைட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நான் 2 இதாக ஃபோல்டு பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா ஸோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 135 ஸ்டூடெண்ட்ஸ் in the 5th standard. In the 6th standard to 120 students.
and 7th standard 95 students, 8th standard 100 student, 9th 90 student, and 10th 80 students. Okay, so for the two questions are asked here. How would you choose your scale? So இங்கே வந்து இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம பார் கிராஃபில் பார் ரெப்ரசன்ட் த டேட்டா ஆன் யூ பார் கிராஃப்னா பார் கிராஃபை நம்ம ட்ரா பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஸ்கேல் எப்படி சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே உள்ள நம்பர்ஸை வச்சு தான் நம்ம ஸ்கேல் சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே அப்சர்வ் பண்ணுங்கள், எல்லாமே 90, 80, 100ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம 10 நம்ம ஸ்கேலை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, அண்ட் பி சம் ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின். பியில் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. விச் கிளாஸ் ஹேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் மினிமம்? ஓகே, அண்ட் த மினிமம் சில்ட்ரன். அண்ட் செகண்ட் கொஸ்டின், ஸோ இதிலே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், இது வந்து ஹையஸ்ட் நம்பராக இருக்குது 135. ஸோ 5th ஸ்டாண்டர்டில் தான் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து மேக்ஸிமமாக இருக்காங்க. மினிமம்னா இதில் இருக்க ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னென்னு பாருங்கள். ஸோ 80. ஓகேவா? 10th தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். அண்ட் த செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 6 டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 8. ஸோ கிளாஸ் 8. ஓகேவா? ஸோ 6th-க்கும் 6th-லையும் 6th எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 120, 8ல் 100. ஸோ இதுக்குள்ளே ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் த கொஸ்டின்ஸ். ஸோ லுக் அட் திஸ் கிராஃப் பேஜை பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூ ரைட் த ஸ்கேல். கிராஃப் ஷீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ரைட் பண்ண வேண்டியது என்னது? ஸ்கேல். இந்த ஸ்கேல் எதை வச்சு அசியூம் பண்ணதோ அந்த டேபிளர் காலமில் நம்பர்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் நம்ம அசைன் பண்ண முடியும். ஸோ இங்கே 1 யூனிட்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி 1 சென்டிமீட்டர்னால எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் இப்போது இந்த பாயிண்ட் இதுனா ஒரு டார்க்காக இருக்கலாம், இந்த இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா? எதை நீங்கள் மெஷர் பண்ணாலும் இந்த பாயிண்ட்டையும் இதுக்கு இந்த பிட்வீனில் இருக்கிற இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஸ்கேல் வச்சு உங்களுடைய ரூலர், ஓகேவா, ரூலரை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா தட் இஸ் த 1 சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர்னு ரைட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 1 யூனிட்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம 10 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கோம். தட் மீன்ஸ் ஸ்டார்ட் த ஸ்கேல் அட் 0ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். த நெக்ஸ்ட் வந்து 10ன்னு ரைட் பண்ணணும். ஸோ 10 அப்படியே 10 இன்க்ரிமெண்ட் ஆகணும். 20, 30. ஸோ இங்கே நம்பர் பாருங்கள், இந்த பிக்கஸ்ட் நம்பர் 135. அப்போது 140 வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணால் கூட போதும். ஓகேவா? நான் இங்கே 160 வரைக்கும் ரைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் 140 வரைக்கும் ரைட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ திஸ் த ஒய் ஆக்சஸில் இருக்கிறதெல்லாம் என்னது? நம்பர் ஆஃப் சில்ட்ரன். எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறதெல்லாம் கிளாஸ். ஸோ 5th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள கிளாஸஸ்க்கு நம்ம பாரை வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? 5th வந்து 135 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 135ங்கிறது எப்படி இருக்கும்? 130லேருந்தும் 140க்கும் அந்த டார்க் லைன் இடையில இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இந்த பாயிண்ட்ஸ் தான் 135. ஓகேவா? அப்போது ஒரு பாரை ட்ரா பண்ணிடணும். தட் இஸ் த 5th அப்படிங்கிறத இப்படி நம்ம அந்த பாருக்கு சென்டர்லேயும் உள்ளே எழுதிக்கலாம். ஓகேவா? அண்ட் 6th ஸ்டாண்டர்ட் 120 ஸ்டூடெண்ட். 120ங்கிறது எக்ஸாக்டாக இருக்குது. ஓகேவா? இந்த இது அப்போது ஒரு பார் ட்ரா பண்ணிடுங்க 6th அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா 7th வந்து 95 ஸ்டூடெண்ட். 95ங்கிறது 90க்கும் 100க்கும் சென்டரில் இன் பிட்வீனில் இருக்குது இந்த டார்க் லைன். ஸோ இந்த இதுக்கு இங்கே 2 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் பாரை வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் 8th மீன்ஸ் 8க்கு வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 100. ஸோ 100 எக்ஸாக்டாக நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ 100க்கு நம்ம பார் இங்கே 2 பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாரை ட்ரா பண்ணுங்கள். பாருக்கு எல்லாமே வித்து வந்து எப்படி இருக்கணும்? அதோடைய ஒவ்வொரு பாருக்கு இடையில இருக்க வித் வந்து ஈக்குவலாக மெயின்டைன் ஆயிடணும். ஓகே, அண்ட் 9th இஸ் 90 ஸ்டூடெண்ட். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு 90 இருக்குது. ஒரு பாரை ட்ரா பண்ணிடணும். அண்ட் 10th ஆல்சோ 80 ஸ்டூடெண்ட். ஸோ 80ங்கிறது எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ 10th அப்படிங்கிறது. ஸோ இந்த பாருக்கு நீங்கள் சென்டர் உள்ளேயே நீங்கள் இந்த கிளாஸஸ்லாம் எழுதிக்கலாம், இல்லாட்டி வெளியே கூட எழுதிக்கலாம். ஓகேவா? அவுட் சைட்லேயும் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாரை இந்த பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்கேல் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, இந்த பார் கிராஃப்க்கு ஸ்கேலை எப்படி சூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சூஸ் பண்ணியிருக்கோம்? 10 நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஒய் ஆக்சிஸில் 1 centimeter is equal to 10 students. That is the first question answer. Okay, and minimum maximum இதிலே இந்த பார்லே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. This one is the highest. So 5th தான் highest number of children இருக்காங்க. ஓகேவா? லோயஸ்ட்டுங்கும்போது இப்போ 10th தான் பார்லே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸ்மாலாக இருக்குது. ஸோ 10th தான் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸை பிளாக்கில் ரைட் பண்ணும், ஆன்சர் ப்ளூ, அண்ட் கிராஃபில் உள்ளதெல்லாம் பென்சில்ட்டு மார்க் பண்ணும், நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஓகே,
Listen student, the solution, the first question, how would you choose a scale? நம்ம இந்த பார் கிராஃபில் எப்படி சூஸ் பண்ணோம்? 10 10 நம்ம சூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அதை வந்து எந்த ஆக்சஸில் சூஸ் பண்ணோன்னா ஒய் ஆக்சஸில். ஸோ ஸ்கேல் எல்லாமே நம்ம ஒய் ஆக்சஸில் சூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேல் ஆன் ஒய் ஆக்சஸ் இஸ் 1 cm equal to 10 students. The second question, Bயில் first question என்ன அப்படின்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ தான் என்னது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன், அந்த லோயஸ்ட் வேல்யூ தான் minimum number of children. So maximum வந்து 5th standard, minimum வந்து 10th standard. Okay, and the second questionல வந்து ratio find out பண்ண சொல்லியிருக்காங்க. So class 6த்துக்கும் class 8த்துக்கும். ஓகேவா? So first question பார்த்தோம். The Bல first one வந்து 5th class has the maximum number of children, that is 135. 135 தான் greater value, so that is the maximum. That means 5th class தான் maximum number of children இருக்காங்க. Minimum number of children வந்து 10thல தான், that is 80. Okay, 10th class has the minimum number of children, that is 80. And the second question கேட்காங்க ratio of students of class 6th to the students of class 8th. So இங்கே 6th number of children எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120, 8th 100. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ரேஷியோனா எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரேஷியோங்கிறது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா A:B. ஓகேவா? இது நல்லா கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். A:B. ஓகேவா? இதை எப்படி ரீட் பண்ணுவோம்? A:B. ஸோ இந்த A:B எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா A/B. ஓகேவா? A/B அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரேஷியோ ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும். ஸோ கிளாஸ் 6th நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 120, கிளாஸ் 8th நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 100. ஸோ 120 இங்கே இந்த ஃபார்மேட்டில் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணணும். கிளாஸ் 6th to the class 8னா கிளாஸ் 6th தான் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? கிளாஸ் 8th தான் செகண்ட் ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ 120:100 அப்படின்னு ரைட் பண்ணிடணும். ஸோ A:B எப்படி ரைட் பண்ணலான்னா A/B. ஸோ தட் மீன்ஸ் 120 divided by 100. ஸோ லிசன், ஸோ நம்ம கேன்சலேஷன் பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் 10 டேபிளால் கேன்சல் பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இந்த 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ த ரிமைனிங் இந்த நியூமரேட்டர் 12, தட் டினாமினேட்டர் யூ ஹாவ் 10. ஓகேவா? அகெயின் யூ கேன்சலேஷன் 2 டேபிளால் கேன்சல் பண்ணணும். 5 2s are 10, 6 2s are 12 அப்படின்ட்டு கேன்சலேஷன் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி ஃபார்மேட்டில் இருக்குன்னா 6/5. ஆனால் நம்ம ரேஷியோவில் தான் ஆன்சர்ஸ் எழுதணும். ஸோ A/Bங்கிறத எப்படி ரைட் பண்ணணும்? A:B அப்படின்னு ரைட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போது 6:5 அப்படின்னு ரைட் பண்ணணும். ஓகே. Dear students, today's homework page number 73, exercise 3.3, 4th sum and 5th sum. 4th and 5th sumக்கு உங்களுக்கு ஸ்கேல் அங்கேயே நானே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 4th sumக்கு ஸ்கேல் வந்து 1 cm equal to 10 marks. ஸோ 4th and 5th sum வந்து டபுள் பார் கிராஃப். ஓகேவா? ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம் நம்ம டபுள் பார் கிராஃப் எப்படி ட்ரா பண்ணணும்னு. ஸோ அந்த இதை மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? 1 cm equal to 10 marks அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே. அண்ட் அந்த ஸ்ட்ரைப்பு வித்தவுட் ஸ்ட்ரைப் டபுள் பேராகிராஃப்க்கு அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கணும். அண்ட் 5th சம்க்கு உள்ள ஸ்கேல் பார்த்திங்கன்னா 1 cm equal to 200 people. ஸோ 200 நீங்கள் ஒய் ஆக்சஸில் பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே. 0க்கு நெக்ஸ்ட் நம்பர் 200, அடுத்த 400, 600, 800 அப்படின்னு ஸ்கேல் வந்து மார்க் பண்ணியிருக்கணும். ஓகேவா? Do your homework properly. Thank you.